சந்தோஷமாயிருச்சு எல்லாரையும் இந்த ஜூம் சந்திப்புல பாக்குறது. நம்ம நம்மளுடைய வகுப்புக்கு போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 7வது அத்தியாயம் ஸ்லோகம் 47 46 प्रभु 46 श्लोकम 46 तद्धर्मण्य महाभाग भवद्भिः गौरवं कुलं वृजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभिक्ष्णशः। तद्धर्मण्य महाभाग भवद्भिः गौरवं कुलं वृजीनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभीक्ष्णशः। तद्धर्मण्य महाभाग भवद्भिः गौरवं कुलं वृजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभीक्ष्णशः। वार्तिक श्लोक तेरा वासीलामा तद्धर्मज्ञ महाभागां भवद्भिर्गौरवं कुलं वृजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभिष्णचः। हरे कृष्णा நான் படிக்கிறேன். தத்தர்மஜ்ஞ மகாபாக பவத்பிர்கௌரவம் குலம் விருஜினம் நார்ஹதி பிராப்தும் பூஜ்யம் வந்தியம் அபேக்ஷ்ணசஹ. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। வேற யாராவது? हरे कृष्ण प्रभु. नमस्कारम प्रभु. पदम 46 दत् धर्मज्ञ महाभाग भवद्भिर् गौरवं कुलं वृजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभिक्ष्णचः. हरे कृष्ण प्रभु. नंरी प्रभु. हरे कृष्ण प्रभु जी. पदम 46 तत् धर्मज्ञ महाभाग भवद्भिर् गौरवं कुलं वृषिणं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभिष्णचः. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण प्रभु. படிக்கிறேன் பிரபு. तत् धर्मज्ञ महाभाग भवद्भिर्गौरवं कुलं वृजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यम् अभिक्ष्णचः. थैंक यू प्रभु. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தத் ஆகவே தர்ம மத கொள்கைகளை அறிந்திருப்பவர் மகாபாக பெரும் அதிர்ஷ்டசாலியானவரை பவத்பி உங்களால் கௌரவமான குலம் குடும்பம் விருஜினம் துன்பத்தை அளிக்கக்கூடியது ந இல்லை அர்ஹதி தகுதியானவன் பிராப்தும் பெறுவதற்காக பூஜ்யம் வணங்கத்தக்க மந்தியம் மரியாதைக்கு உகந்தது அபீஷ்ணசக நிரந்தரமாக. மொழிபெயர்ப்பு. மத கொள்கைகளை அறிந்த பேர் அதிர்ஷ்டம் வாய்ந்தவரே, எப்பொழுதும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவமான குடும்பத்தினருக்கு வருத்தத்தை விளைவிப்பது உங்களுக்கு நல்லதல்ல. பொருளரை வாசிக்கவா பிரபு? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஒரு கௌரவமான குடும்பத்திற்கு உண்டாகும் சிறிய அவமரியாதையும் கூட துன்பத்தை விளைவிக்க போதுமானதாகும். ஆகவே வணக்கத்திற்குரிய குடும்பத்தினரின் விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது பண்பாடு அறிந்த மனிதன் ஒருவன் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ज्ञानान्तिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्री नमः।
मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपतमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं वन्देऽहं श्रीगुरुं श्रीधवरकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगणललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयप्रतापस्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशकालिने जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे तद्धर्मण्य महाभाग भवद्भिर्गौरवं कुलं वृजिनं नार्हति प्राप्तुं पूज्यं वन्द्यं अभिक्षुषः திரௌபதி சொல்றாங்க கவனமான நம்ம செயல்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறாங்க. துரோணாச்சாரியர் மதிப்புக்குரியவர், எல்லா விதமான மரியாதைக்கு உரியவர். அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருந்தா கூட அவரோட பையன் இன்னும் உயிரோட இருக்கிறனால அவருடைய பிரதிநிதியா சாக்ஷாத் துரோணாச்சாரியரை தான் பார்க்கணும். துரோணாச்சாரியரே அங்க இருக்கார், துரோணாச்சாரியர் மறையல அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்படி ஒரு அவமரியாதையான ஒரு செயல் வந்து துரோணாச்சாரோட பையனான அஸ்வத்தாமனுக்கு செய்யறது அவருக்கு செய்யறது போல, அதனால நம்ம வந்து கவனமான செயல்களில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி திரௌபதி அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்லோகத்துல அவங்க அதைத்தான் சொல்றாங்க. பவத்வீர் கௌரவம் குலம், ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு குடும்பம். துரோணாச்சாரியர் ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது, ரொம்ப மரியாதைக்குட்பட்டவர். பாண்டவர்களுக்கு வெறுமனே அவர் ஒரு சத்திரியர்களுக்கான தர்மமான இந்த போர் வித்தை அதுதான் அவர் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. சத்திரியர்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்கு, குறிப்பா அவங்க அதை படித்துக்கொண்டு அவங்க போர்ல ஈடுபடுறாங்க. அந்த வேதத்துக்கு ஒரு பேர் உண்டு. ஸ்ரீல பிரபுபாதர் அத பல இடத்துல மேற்கோள் காட்டுறார், தனுர் வேதம். தனுனாலே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு வில்ல குறியக்கூடியது அப்படின்னு. இப்போ போர்க்களத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தனுர் வேதத்தை படித்தோம் அப்படின்னா எந்தெந்தமான மந்திரங்கள்லாம் நம்ம பயன்படுத்தி எந்தெந்த அஸ்திரத்தை நம்ம வந்து எழுப்ப முடியும், அந்த அஸ்திரம் மூலமா நம்ம எதிரிகளை தாக்க முடியும் அப்படின்லாம் அந்த மந்திரங்கள்லாம் அந்த வேதத்துல இருக்கு. துரோணாச்சாரியர் இதெல்லாம் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. வெறுமனே அவர் அதை சொல்லி கொடுத்தனால அவரு ஒரு ஒரு குரு அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, அவரும் ஒரு என்ன சொல்லலாம்னா வெறுமனே அவரு ஒரு குல குருவா மட்டும் இல்லாம ஒரு மரியாதைக்குரிய நபர் அப்படின்னு மட்டும் இல்லாம அவரும் பகவானுக்கு ஒரு பிரியமான ஒரு ஒரு நபராத்தான் கருதப்படுகிறார். பீஷ்மர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவரும் பகவானுடைய தூய பக்தரே கூட. துரோணாச்சாரியர் அவரும் ஒரு பகவானுக்கு ஒரு பிரியமான ஒரு நபர் போலதான் நம்ம வந்து கருதுறோம். அதற்கான ஒரு மேற்கோள் எனக்கு சாஸ்திரத்தின் எங்க எனக்கு கொடுக்க தெரியல. பட் இருந்தாலும் நீங்க மகாபாரதத்தை பார்க்கும்போது கர்ணனையோ இல்ல சகுனி அந்த மாதிரி ஒரு நபர்கள் எல்லாம் ரொம்ப பகவானுக்கு எதிரான செயல்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுல மகாபாரதம் ரொம்ப தெளிவா எடுத்து காமிக்குது. துரோணாச்சாரியர் அப்படி எடுத்து காமிக்கல. துரோணாச்சாரியர் செய்யக்கூடிய ஒரு செயல் அவர் வந்து கௌரவர்கள் பக்கம் போனார் அப்படின்னு இருந்தா கூட இருந்தாலும் அவர் மரியாதைக்குட்பட்டவராக தான் கருதப்படுகிறார். நிறைய தர்மங்கள் வந்து பாண்டவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அதே போல பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு தான் அவங்களுக்கும் விருப்பம்.
கௌரவர்கள் ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு நல்லா தெரியும் பாண்டவர்கள் தான் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், கௌரவர்கள் கிடையாது. ஆனா கௌரவர்களுடைய பினான்சியல், இப்போ பீஷ்மரோ துரோணாச்சாரியரோ அவங்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்துக்கு கௌரவர்களை சார்ந்து இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம்னா பொருளாதார சார்பு வந்து அவங்க மேல இருந்தது. இப்போ பொருளாதாரத்துக்கு அவங்கள சார்ந்து இருந்தனால போர்ன்னு வரும்போது அவங்க வந்து பாண்டவர்கள்ட்ட போக முடியல. அவங்க வந்து கௌரவர்கள்ட்ட போயிட்டாங்க. அப்படி போயிருக்க கூடாது. இருந்தாலும் அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் போனா கூட பாண்டவர்கள் தான் வெற்றி பெறணும்னு அவங்களும் விரும்பினாங்க. பாண்டவர்களுக்கு அவங்க என்ன சொல்லலாம் ஆசீர்வாதம் கூட கொடுத்தார். நீங்க மகாபாரதம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கார். அர்ஜுனன் இந்த போரை புரியறதுக்கு முன்னாடி ஒரு அம்பு வந்து துரோணாச்சாரியருடைய திருப்பாதத்துக்கு வந்து செலுத்துறான். அவனுடைய ஒரு மரியாதையா அவன் கொடுக்குறான். அதற்கு வந்து துரோணாச்சாரியரும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஒரு வெற்றி வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். துரோணாச்சாரியர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர். ஒரு அவருடைய குடும்பத்துல ஒரு நபரா கருதப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மரியாதை உள்ள நபரை நம்ம வந்து ஆஹ் தவறா நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய துன்பத்தை கொண்டு வரும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து அவங்க பையனுக்கு கொடுக்கறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தை முன் வைக்கிறாங்க. இப்ப ஆன்மீக வாழ்க்கையிலையும் பாத்தீங்க அப்படின்னா குரு இருக்கார். நமக்கெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய நம்ம எல்லாருக்குமே சிக்ஷா குருவா இருக்கார். நமக்கு இவ்வளோ புத்தகங்களை கொடுத்தது அவர் தான். ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் இன்னும் நம்ம இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்களை பார்க்கும்போது நமக்கு உடனே நமக்கு பிரபுபாதர் ஞாபகத்துக்கு வருது. ஸ்ரீல பிரபுபாத சீடர் நிறையவே நம்ம பார்க்கணும். இந்த திரு ஜெயபதக்க மகாராஜ் இருக்காங்க, வைசேஷிகா பிரபு இருக்காங்க, அது போல ஹரிசௌரி பிரபு இருக்காங்க, திரு ஜெயத்வைத மகாராஜ்னு சொல்லி நிறைய சன்னியாசிகள், நிறைய கிரகஸ்த குருக்கள், இவங்க எல்லாருமே ஸ்ரீல பிரபுபாதருடைய உயர்ந்த சீடர்களா நம்ம வந்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து பிரபுபாதர் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க. பிரபுபாதர் இன்னும் இருக்கார் அப்படிங்கறத அவங்கள பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த பிரபுபாதர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தா கூட அவங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கும்போது இன்னும் பிரபுபாதர் இருக்கார் அப்படிங்கறத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட முடியுது. பிரபுபாதர் புத்தகங்கள் மூலமா இருக்கார். அது இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது பிரபுபாதர் நான் எப்பவுமே மறையவதில்லை, நான் இந்த புத்தகத்தில் உயிர் வாழ்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப கவனமா புரிந்து கொள்ளணும். எப்பவுமே நம்ம வந்து ஆச்சாரியரோட தொடர்புல இருக்கோம், குருவோட தொடர்புல இருக்கோம் அப்படின்னா அது வந்து வாணியோட தொடர்புல இருக்கணும். வாணி வாக்குன்னு 2 தொடர்பு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னா 2 வகையில சம்பந்தம் வச்சுக்கலாம். ஒண்ணு அவங்க உடல் ரீதியா சம்பந்தம் வச்சுக்கலாம், இல்ல அவங்களுடைய சப்த ரீதியா நம்ம சம்பந்தம் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கணவர் இருக்காங்க, இல்ல நமக்கு பையன் இருக்கான், நமக்கு மனைவி இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு உடலோட ஏதாவது ஒரு சேவை செய்யலாம். அப்பாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு தொண்டு செய்யலாம், அம்மாவுக்கு ஒரு தொண்டு செய்யலாம், அவங்களுக்கு நம்ம கால் அமுக்கி விடலாம், இல்ல அவங்களுக்கு பிடித்த விஷயத்த நம்ம சமைச்சு போடலாம். இது மூலமா அவங்களுடைய வாப்புங்கிறது உடலுக்கு குறிக்குது. வாப்புக்கு செய்யக்கூடிய உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு சம்பந்தம். இதன் மூலமா நம்ம தொடர்புல இருக்கோம். நம்மளுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ கை கால் அமைக்க விடுறது மூலமா நம்ம வந்து நேரடியா அவங்களுடைய உடலோட நமக்கு தொடர்பு இருக்கு. ஆனா இது எப்பவுமே இருக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாது. நம்ம எப்பவுமே அப்பாவுக்கு கால் அமைக்கிட்டே இருப்போமா, இல்ல அப்பாவோட பேசிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்மளோட ஆசிரியரோட தான் நம்ம பேசிட்டே இருப்போமா என்ன? நம்ம ஒரு மாணவன் இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட நேரடியா ஆசிரியருக்கு தொண்டு செய்யலாம். ஆசிரியருக்கு தொண்டு செய்யும்போது ஆசிரியர் வந்து என்னுடைய பேனாவை எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம பேனாவை எடுத்துட்டு போய் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தொண்டு செய்றோம். இல்ல அவர் கிளம்பி போகும்போது அவருடைய வாகனத்தை நல்லா சுத்தம் செய்து வைக்கலாம். இல்ல அவர் சாப்பிட்ட அந்த அ பிளேட் வந்து நம்ம கழுவி வைக்கலாம். இந்த காலத்துலலாம் இந்த மாரி செய்றாங்களான்னு தெரியாது. நம்மளுடைய ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார்லாம் சாப்பிடுறாரு அப்படின்னா, வாத்தியார் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டு தட்டு, இல்ல அவருடைய டிஃபன் பாக்ஸ்லாம் யாராவது கழுவி வைக்கிறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி தான். இன்ஃபாக்ட் அத செய்ய மாட்டாங்க. செஞ்சாங்கன்னா கூட அந்த டீச்சர் மேல ஒரு கேஸ போட்டுருவாங்க. பெற்றோர்களோ சரி, இல்ல குழந்தைகளோ சரி, இந்த மாரி அவங்க சாப்பிட்ட சாப்பாடோட எச்சத்தட்டு வந்து என்ன கழுவ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, குழந்தைகளே கேஸ் போடலாம். இல்ல
குழந்தைகள் போடுறது கூட சாத்தியமா இருக்கிறது கூட அட்லீஸ்ட் பெற்றோர்கள் எப்படி என்னுடைய பையன் இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் போல ஒரு எச்சு பிளேட்டு கழுவ வைக்கிறீங்க அப்படின்னு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா பொதுவா வேத கலாச்சாரத்துல ஒரு ஆசிரியர்னா ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு அப்படின்னா அவருடைய எச்சு பிளேட்டு கழுவுறது மிகப்பெரிய பாக்கியமா பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த காலத்துல ஸ்கூல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியாரோ இல்ல ஆசிரியரோ அந்த அளவுக்கு ஒரு ஆஹ், என்ன சொல்லலாம், அன்பையோ இல்ல அந்த அளவுக்கு ஒரு மரியாதையோ எடுத்துக்கொள்றதுக்கு தகுதியானவர்கள் கிடையாதுங்கிறது உண்மைதான். ஒரு வேத குரு, ஒரு ஆச்சாரியர், ஒரு ஆன்மீக குரு நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதற்கு ஒப்பா இந்த காலத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரோ ஆசிரியரோ இல்ல ஆசிரியையோ இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது. அவங்க எப்படி ஒரு ஒரு ஆன்மீக குரு நம்மளோட நலனுக்காக அவருக்கு நல்ல உபதேசங்கள் கொடுத்து நம்மளை நெறிப்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வைக்கிறார் அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வயிற்று பொழப்புக்காக ஒரு கல்வி, இன்ஃபேக்ட் அது நம்ம வயிற்று பொழப்புக்கான ஒரு கல்வி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு வயிற்று பொழப்புக்கான கல்விய அவருடைய வயிற்று பொழப்புக்காகத்தான் ஒரு சம்பளம் வாங்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காலத்துல ஆசிரியர், ஆசிரியை, வாத்தியார் எல்லாம் பாக்குறோம். அதனால நம்ம அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இது அஹ், இந்த காலத்திலயும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்க ஒரு உயர்ந்த ஒரு செயல் நமக்கு செய்யல. ஆனா வேத குரு, ஆன்மீக குரு அப்படின்னா அவங்க நமக்கு கிருஷ்ணரை கொடுக்குறாங்க. பிறப்பிறப்புங்கிற சம்சார பந்தத்துல நமக்கு காப்பாற்றக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க, பக்திய கொடுக்குறாங்க. அதனால வேத காலத்துல குருகுலுக்கு ஒரு பையன் போறான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெனுவஸான ஒரு ட்ரைனிங். ஸ்ட்ரெனுவஸ் அப்படின்னா ஒரு ஒரு கடினமான ஒரு பயிற்சி கொடுக்கப்படுமா. குருகுலு பிரம்மச்சாரி குருகுலே வாசன். ஒரு பிரம்மச்சாரி குருக்குடைய ஆஹ் பள்ளிக்கூடத்துல போவான். அப்போ குரு அவனுக்கு நல்ல ஒரு உடல் ரீதியான ஒரு சேவை நிறைய கொடுப்பார். தினசரி காலையில அதிகாலையில எந்திரிக்க வேண்டி இருக்கும். எந்திரிச்ச உடனேயுமே குருகுலத்தை நல்லா சுத்தமா வச்சுக்கணும். வேலைக்காரங்க எல்லாம் போட மாட்டாங்க. இந்த காலத்துல ஸ்கூல் அப்படின்னா நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க, துடைக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க, இல்ல ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வேலைக்காரர், பல வேலைக்காரங்க ஸ்கூல்லயே இருப்பாங்க. ஆனா குருகுலம்னா குரு இருப்பார், மாணவர்கள் அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. குரு எதையும் செய்ய மாட்டார், வேத ஞானத்தை தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். அவர் எதையும் செய்ய மாட்டாருன்னா அவர் சோம்பேறின்னு கிடையாது. அவர் ரொம்ப உயர்ந்த விஷயத்தை செய்யக்கூடியதை மட்டும்தான் அவர் செய்வார். மத்தபடியான விஷயங்கள்லாம் அவர் எதுவுமே ஈடுபட போறது இல்லை. சமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல விறகு எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், இல்ல பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், இல்ல குருகுலத்தை சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கட்டும், பெருக்கிறதா இருக்கட்டும், இல்ல காய்கறி நறுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே குருகுல மாணவர்கள் தான் செய்வாங்க. ஒரு ஆச்சாரியர் அதை சொல்லி கொடுப்பார். அவர் குருகுலத்துல ஒரு சிஷ்யனா இருந்தப்போ அவருடைய குருக்கு இவர் இந்த மாதிரியான ஒரு தொண்டு எல்லாம் செஞ்சு அவரை திருப்தி பண்ணி அவர்கிட்ட வேத ஞானத்தை பெற்று இப்போ அவர் ஒரு குருஸ்தானத்துக்கான தகுதிகளை பெற்று குருவா இருக்கும்போது அவரோட சீடர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது இவர்களும் நல்ல ஒரு குணத்தோட வருவாங்க. அந்த நல்ல குணத்தோட இருக்கும்போது செம்மையான செயல்கள் மூலமா ஆன்மீக ஞானத்தை கிரகிக்கிறதுக்கான ஒரு தன்மை கிடைக்குது. அதன் மூலமா ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவாங்க. இப்போ ஒரு குருங்கிறவங்க அவர் குருகுலத்துல வேத ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த செயலை அவர் செய்வார். ஆனா அந்த குருகுலத்தை சுத்தமா வச்சுக்கிறது எல்லாமே அந்த பசங்க தான் செய்வாங்க, குருகுல மாணவர்கள் செய்வாங்க. அப்போ ரொம்ப கடினமான ஒரு ட்ரைனிங் இருக்கும். நல்லா பெருக்க வேண்டி இருக்கும், நல்லா சுத்தம் செய்ய வேண்டி இருக்கும். அது போல நமக்கு உணவு வேண்டி இருக்கு அப்படின்னா காய்கள் இல்ல காய் கனி கூட நீங்க அது, ஏன்னா அவங்க குருகுலம் அப்படிங்கிறது அந்த காலத்துல அது ஒன்றும் ஒரு 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 மத்தியில இருக்காது, ஒரு ஊரோட மத்தியில இருக்காது, இல்ல அது ஊரோடைய எல்லையில கூட இருக்காது. ஊரோட எல்லையிலையும் தாண்டி பக்கத்துல ஒரு காடு, காட்டுக்குள்ள கொஞ்சம் உள்ள இருப்பாங்க. அதுக்காக காடுக்குள்ள மத்தியில போயிடுவாங்கன்னு கிடையாது, காட்டுலதான் வசிப்பாங்க.
ஆனா அது முழுமையான காடா இருக்காது. அது கொஞ்சம் வெளியில வந்துட்டோம் அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அ ஒரு கிராமங்கள் வர ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் வீடுகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். வீட்ல போய் பிக்ஷை எடுத்துக்கலாம். அரிசி, பருப்பு ஏதாவது தானியங்கள் வேணும்னா நம்ம பிக்ஷை எடுத்துட்டு, மறுபடியும் நம்ம அந்த காட்டுக்கு வந்து மறுபடியும் நம்மளுடைய குருகுலத்துக்கு உள்ள வந்துருவோம். இந்த மாரி தான் ஒரு குருகுலம் இருக்கும். நம்ம சமைக்கணும் அப்படின்னா, அதுக்கு விறகு அடுப்பு வேண்டியிருக்குன்னா, நம்ம வந்து விறகு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து காட்டுக்கு போகணும். மரத்த வெட்டி நம்ம வந்து விறகு சேகரிச்சுட்டு வரணும். கிருஷ்ணரோட லீலையில பார்க்கிறோமா இல்லையா? ஸ்ரீமத் பாகவத்துடைய தசம ஸ்கந்தத்துல கிருஷ்ணர் வந்து சுதாமாவோட சேர்ந்து விறகு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போறார். சந்தீபினி குருவுடைய குருகுலத்துல இருந்தப்போ, அப்போ சந்தீபினி முனிக்கு வந்து கிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் தொண்டு செய்றார். அவரோட குருகுலத்துல கிருஷ்ணர் படிச்சப்போ, அ இந்த மாரி விறகு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போறார். சுதாமாவோட போறார். அப்போ காட்டுக்கு போறப்போ மிகப்பெரிய ஒரு மலை வருது. இந்த மலையில இருந்து அ இவங்களுக்கு எந்த பாதை நம்ம போணும், நம்மளுடைய அ குருவுடைய எப்படி நம்ம போறதுன்னு நமக்கு தெரியலையே, குருகுலத்துக்கு எப்படி போகணும்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க அந்த காட்டிலேயே அந்த இரவு முழுக்க கழிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கதைய நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு குருகுலம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெனுவஸான ஒரு ட்ரெய்னிங். இப்ப குரு நமக்கு வந்து விறகு எடுக்கிறதுக்காக அனுப்புறார். விறகு எடுத்துட்டு வர்றோம். அப்புறம் சமைக்கிறோம். நமக்கு வந்து சமைச்சு முடிச்சுட்டு போகா வந்து எடுத்து பகவானுக்கு படைப்பாங்க. படைச்சுட்டு பிரசாதம் ரெடியா இருக்கும். இப்போ பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, குரு வந்து அவன கூப்பிட்டு சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்படி கூப்பிட்டார் அப்படின்னா வந்து பிரசாதத்த எடுத்துக்கலாம். குரு அன்னைக்கு கூப்பிட மறந்துட்டார், இல்ல கூப்பிடல அப்படின்னா, அன்னைக்கு பிரசாதம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடியாது. சமைச்ச உணவு இருக்கு. எனக்கு வேண்டியது நான் பிளேட்ல போட்டு நான் சாப்பிடுவேன். என்ன வந்து பட்டினி போட்டாரு. அப்படின்லாம் நம்ம வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. நம்ம பாட்டுல போய் உணவு எடுக்க முடியாது. குரு சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கு கூப்பிடலனாலும் போ முடியாது. கூப்பிட மறந்துட்டாருனாலும் போய் என்ன கூப்பிட மறந்துட்டீங்க. என்ன நீங்க கூப்பிடுங்கன்னு நம்ம போய் சொல்லக்கூடாது. அன்னைக்கு விரதம்னா அன்னைக்கு அவ்வளவுதான். அன்னைக்கு அப்படியே ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியது தான். இந்த மாரியான ஒரு டஃப்பான ஒரு ட்ரெய்னிங் வந்து குருகுலத்துல ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவனுக்கு குடுப்பார். அதன் மூலமா அவன் ஒரு நல்ல ஒரு குணத்தோட வாழ்வான். அது யாரா இருந்தாலும் சரி. ஒரு பெரிய ராஜா வீட்டு பசங்களும் அங்க படிப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வரக்கூடியவனும் அந்த இதுல படிப்பாங்க. ஏழ்மையான ஒரு பிராமணர் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில இருக்கிறான். அவனும் அதே குருகுலம் தான். ஒரு பெரிய ராஜா வீட்டு பையனாலும் சரி, அதே குருகுலம் தான். எல்லாருக்குமே ஒரே ட்ரெய்னிங். எல்லாருமே ரொம்ப கடினமா நான் வந்து ராஜா வீட்டு பையன். நான்லாம் பெருக்க மாட்டேன். நான்லாம் தொடைக்க மாட்டேன் குருகுலத்த. இதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. எனக்கு எங்க அப்பா வந்து நெறைய வேலைக்காரங்கள அனுப்பியிருக்காரு கூட. வேலைக்காரங்கள வைத்து நான் இந்த வேலைய முடிச்சுக்கிடுவேன். எனக்கெல்லாம் இந்த மாரிலாம் கடினமான வேலைலாம் குடுக்காதீங்க. நான் வந்து படிக்கிறதுக்கு வந்தேன். படிப்பு மட்டும் எனக்கு குடுங்க. அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. ஒழுக்கத்த தான் முதல்ல சொல்லிக் குடுப்பாங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத கல்வி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். எப்படி இப்போ ஒழுக்கம், கல்வி அப்படிங்கிறது ஒரு ஆபரணமா இருக்கலாம். ஆனா, அந்த மிக உயர்ந்த ஒரு ஆபரணம் ஒரு பாம்போட தலையில இருந்தது அப்படின்னா, நமக்கு ஆபத்து தான் அது. அந்த ஆபரணத்த நம்ம எடுக்க போறோம். நமக்கு வந்து பாம்பு கொத்து மூலமா நமக்கு வந்து தீங்கு தான் வரும். அதே போல ஒரு அறிவு அப்படிங்கிறது உயர்ந்ததா இருந்தா கூட, நமக்கு வந்து அது ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு குணத்தோட உள்ள ஒரு நபரா இல்லாம, பொறாமை குணமுள்ள ஒரு பாம்பு போல இருக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த ஞானம் வந்து மிகப்பெரிய ஆபத்தை தான் குடுக்கும். நம்ம இந்த காலத்துல பார்க்கிறோம். பேரளவான படித்தவர்கள், மேதாவிகள், நாங்கலாம் விஞ்ஞானிகள்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல நாங்கலாம் படிப்பு மேதைகள்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க வந்து இந்த டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜின்னு நெறைய இத கத்துக்கிறாங்க. அ நெறைய நான் ஒரு எக்கனாமிஸ்ட், நான் ஒரு மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு டிகிரி எல்லாம் பட்டத்த அவங்க மேல இருந்து ஒரு ஆபரணமா போட்டுக்கிறாங்க. ஆனா பகவான ஏத்துக்கொள்ளாதனால, அப்போ ஒழுக்கத்தில் அவங்க சீர்கெட்டவர்கள் தான். பகவான ஏத்துக்கல அப்டின்னா, கண்டிப்பா ஒரு ஒழுக்கத்தில் சீரானவர்கள்ன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அப்ப ஒழுக்கத்தில் சீரானவர்கள்னா ஏன் பகவான ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஒழுக்கத்துல சீரானவர்கள்னா, அப்ப எல்லாத்துக்கும் நமக்கு குடுத்த பகவான நம்ம ஏத்துக்கணுமா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரளவான ஒரு மேதைகளா இருக்கலாம், இல்ல ஒரு விஞ்ஞானிகளா இருக்கலாம். ஆனா பகவான ஏத்துக்கொள்ளாதனால
ஒழுக்கத்தில் தவறானவர்களா இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த படிப்புங்கிற அந்த ஒரு செல்வம் வந்து மிகப்பெரிய ஆபத்தானது. நமக்கு விளையக்கூடிய ஆபத்து வந்து சிரமத்துல தான் நமக்கு வந்து போய் முடியும். இப்போ குருகுலத்துல அந்த மாரியான ஒரு ட்ரெய்னிங் இருக்கும். கடினமான ஒரு ட்ரெய்னிங். அந்த மாரியான ஒரு கடினமான ஒரு ட்ரெய்னிங்ல ஒரு மாணவன் வரும்போது ஒரு சிறந்த ஒழுக்கத்தோட வருவான். அந்த ஒழுக்கத்தோட அவன் ஞானத்த பெறும்போது, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அதேபோல அவனும் அவனுடைய பிறப்பு, இறப்புங்கிற அந்த சம்சார சக்கரத்த வந்து காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு பராங்கதியை அடையவும் முடியும். இப்ப இந்த மாரியான ஒரு ட்ரெய்னிங் எல்லாமே ஒரு ஒரு குரு தன்னுடைய சீடருக்கு வந்து சொல்லிக் குடுப்பார். இப்படிப்பட்ட குரு சீட பரம்பரை மூலமா நமக்கு இந்த வேத ஞானம்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் அவர் வந்து தொண்டு செய்யும்போது, ஸ்ரீல பிரபுபாதருக்கு நேரடியா தொண்டு செய்யும்போது, அவருடைய உடலுக்கு நெறைய பேர் மசாஜ் செஞ்சிருக்கலாம். இல்ல ஸ்ரீல பிரபுபாதருக்கு சமைச்சு குடுத்திருக்கலாம் சில பேரு. ஸ்ரீல பிரபுபாதருடைய ட்ரெஸ்ஸ துவச்சு போட்டிருக்கலாம். இதெல்லாம் உடலுக்கு பண்ணக்கூடிய ஒரு தொண்டு. ஸ்ரீல பிரபுபாதர் சாப்பிட்ட அந்த எச்ச பிளேட் வந்து அவங்க வந்து கழுவி இருக்கலாம். கழுவி அதுல கழுவுன அந்த தண்ணிய அவங்க சரணாமிர்தமா எடுத்து குடிச்சிருவாங்க. அது எச்சு பிளேட்டு. நம்ம இந்த காலத்துல சொன்ன மாரி, இந்த காலத்துல மாணவர்கள் ஒரு ஆசிரியருடைய தட்டெல்லாம் எடுத்து கழுவ மாட்டாங்க. ஏன்னா, ஆசிரியர்களுக்கு அந்த தகுதி கிடையாதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா, வேத கலாச்சாரத்துல ஒரு ஆசிரியர், ஒரு ஆச்சாரியர்னா அவருடைய சாப்பிட்ட சாப்பாடு மிச்சமானதெல்லாம் எடுத்து வடிச்சு, அதுல உணவு இல்லாத போல எல்லாத்தையும் அவங்க பிரசாதமா எடுத்து சாப்பிட்டுருவாங்களாம். அதனுடைய எச்ச வந்து அவங்க வந்து பிரசாதமா எடுத்துக்கிடுவாங்க. இந்த சாப்பிட்ட பாத்திரத்த கழுவும்போது, நல்லா கழுவுன அந்த அலம்புன தண்ணியும் கீழ சிந்தாம, அதையும் சரணாமிர்தமா குடிச்சிருவாங்களாம். இந்த மாரி ஒரு ஆச்சாரியர் மேல ஒரு பற்று வச்சிருப்பாங்க. எப்படி இந்த ஒரு கணவர் மேல ஒரு மனைவி பற்று வச்சிருக்காங்கன்னா, அவங்க சாப்பிட்ட அந்த எச்ச பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த காலத்துல அந்த மாரியான ஒரு மனைவி இருக்காங்களானாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கான ஒரு தகுதியான ஒரு கணவரா இருக்காங்கன்னா, அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஒரு கணவர் அந்த மாரி தகுதி உள்ளவரா இருந்தாங்கன்னா, அப்போ ஒரு தகுதி உள்ள ஒரு மனைவியா இருக்கும்போது அவங்களும் அத செய்வாங்க. இந்த காலத்துல கணவருக்கும் தகுதி இல்ல, மனைவிக்கும் தகுதி இல்ல. எனிவே நம்ம ஒரு ஒரு மோசமான ஒரு யுகத்த தான் வாழ்வோம். அது வேற விஷயமா இருந்தா கூட ஃபைனலி நமக்கு கிருஷ்ணர் தான் பகவான். கிருஷ்ணர் தான் நமக்கு வந்து பதி. அவர் தான் நமக்கு புருஷர். அவருடைய பிரசாதம் நம்ம தினசரி எடுத்துக்கணும். அ நம்மளுடைய கணவர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர், அவர் சாப்பிட்ட மிச்சத்த நம்ம எடுத்துக்கணும். எனிவே இந்த பிறவில யாரோ ஒருத்தர் நமக்கு கணவரா வந்துட்டாங்க. ஒவ்வொரு பிறவிலயும் ஒவ்வொருத்தரும் நமக்கு கணவரா இருக்காங்க. எத்தன மிச்சத்துடையத எச்ச தான் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது. பல எச்ச சாப்பிட்டாச்சு. போதும் நம்ம வந்து எச்சு எடுத்து சாப்பிட்டதெல்லாம். ஒரே ஒருத்தரான கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அவருடைய அவருடைய பிரசாதத்த நம்ம தினசரி சாப்பிடுவோம். அது நம்மள தூய்மைப்படுத்தும். மத்த யாரோட எச்ச சாப்பிட்டாலுமே சரி நமக்கு கன்டாமினேஷன் தான். நம்ம நான் பத்திவிரதையா இருக்கேன் நானு. என்னுடைய கணவர் தர்மத்த கடைபிடிக்கிறார். அவருடைய எச்சில தான் நான் சாப்பிடுவேன் நானு. அவர் பக்தரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சாஸ்திரத்த கடைபிடிக்க போறேன். எனக்கு வந்து கணவருடைய எச்சில் தான் நான் சாப்பிடுவேன். சரி ஓகே சந்தோஷம் தான். நீங்க வேதத்த கடைபிடிக்கிறீங்க. ஆனா வேதத்த கடைபிடிக்கக்கூடிய உங்க கணவர், அவர் கிருஷ்ணருக்கு பக்தரா இருக்காரு அப்டின்னா, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா அவரு வேதத்த தான் கடைபிடிக்கிறார். ஆனா அதுலருந்து தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் அப்டிங்கிற ஒரு புருஷார்த்தத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாரே தவிர, கிருஷ்ணருக்கு முக்கியத்துவம் குடுக்கல அப்டின்னா, உங்களுக்கு வேணா மேல்லோகத்துல ஒரு பிறவி கிடைக்குமே தவிர, கிருஷ்ணரெல்லாம் அடைய முடியாது. கிருஷ்ணர் அடையணும் அப்டின்னா, நமக்கு கிருஷ்ணருடைய எச்சில் தான் நமக்கு வேணும். இப்போ கிருஷ்ணருடைய எச்சில் தான் நமக்கு தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கணும். இப்ப நமக்கு ஒரு உண்மையான ஒரு குரு, அவருடைய ஒரு சம்பந்தம் கிடைக்கும்போது, கிருஷ்ணருடைய சம்பந்தம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு குருக்கு நம்ம வந்து உடல் ரீதியா தொண்டு செய்யலாம். இப்ப அந்த குருக்கு தொண்டு செய்யும்போது, அவருடைய அ சாப்பிட்ட அந்த மிச்சத்துல நம்ம வந்து பிரசாதமா எடுத்துக்கிறோம். கிருஷ்ணருடைய பிரசாதம் எடுத்துக்கலாம். கிருஷ்ணருடைய தூய பக்தர்களுடைய உணவையும் நம்ம வந்து அவங்க சாப்பிட்ட மிச்சத்தையும் நம்ம வந்து பிரசாதமா எடுத்துக்கலாம். இது 2மே நம்மள தூய்மைப்படுத்தும். மத்த எல்லாமே கன்டாமினேட் தான் பண்ணும் நம்ம. மத்த யாருடைய எச்சில் நம்ம எடுத்தாலுமே சரி, அது எல்லாமே வெறுமனே கன்டாமினேஷன் தான். நம்ம வேணா அவங்க சாப்பிட்ட மிச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலத்துல அன்போட நம்ம கணவர், மனைவின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸ்டில் அதெல்லாம் நமக்கு வந்து கன்டாமினேஷன் தான். எப்படி வந்து ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டவருடைய உணவ எடுத்து சாப்பிட்டோம்னா, அந்த நோய் நமக்கு வந்துடும்னு சொல்லி நம்ம வந்து அவங்க நோய்வாய்ப்பட்டவங்களுடைய உணவ தொடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல
சம்சார பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோயில சிக்கி இருக்கிறவனுடைய மிச்சத்தை எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, அப்ப நம்மளும் அந்த நோயில சிக்க வேண்டியதுதான். ஆனா, யார் ஒருத்தவங்க வந்து அ பகவத் பிரசாத் எடுக்குறாங்களோ, பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்டோபஜாயத்தேன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. பகவானுடைய பிரசாதத்தை எடுக்கும்போது, பகவானுடைய தூய பக்தருடைய மகா பிரசாதத்தை எடுக்கும்போது, அது நமக்கு மருந்து போல ஆகுதாம். பொதுவா ஒ நமக்கு வந்து மருந்து நம்மள வந்து ஆரோக்கியமா ஆக்கும். ஆனா நமக்கு அசுத்தமான உணவு நம்மள வந்து நோய்க்குள்ள கொண்டு கொண்டு வரும். ஆனா பகவானுடைய பிரசாதமோ, பக்தருடைய பிரசாதம் அது நம்மள தூய்மைப்படுத்தும். அப்போ ஒரு குருவுடைய பிரசாதத்த எடுத்து சாப்பிடுறது நமக்கு நல்லது. ஆனா அது நம்ம அவருடைய உடலுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவை. நம்மள தூய்மைப்படுத்தக்கூடியது தான். ஆனா நம்ம அதுக்கு எப்பவுமே நமக்கு அது பாத்திரக்காரரா இருப்போம்னா, அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எப்பவுமே நமக்கு வந்து நம்ம தொடர்பிலேயே இருக்க முடியுமா என்ன? ஒரு குருவோடையோ, ஒரு பக்தரோட தொடர்புல இருக்க முடியுமா என்ன? இல்ல எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய அப்பாவோட தொடர்புல, கணவரோட தொடர்புல இருக்க முடியுமா என்ன? ஆனா அவங்க குடுத்த உபதேசம் நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு ஒரு குரு, "நீ எப்பவுமே ஹரே கிருஷ்ணா சொல்லு. தினசரி பாகவதம் படி. தினசரி பகவத்கீதை, பாகவதத்த மத்தவங்கட்ட போய் பேசு. ஸ்ரீமத் பாகவதத்த நீ விநியோகம் பண்ணு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நீ போய் இதெல்லாம் குடு." அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் குடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த உபதேசத்த கடைபிடிக்கிறது மூலமா நம்ம எப்பவுமே தொடர்புல இருக்கலாம். இது வாணியோட தொடர்புல இருக்கிறது. நம்ம உடலோட தொடர்பு இருக்கிறது நமக்கு எப்பவுமே சாத்தியம் கிடையாது. இப்ப ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் 1966ல இருந்து 77 வரைக்கும் மேற்கத்திய நாட்டுல இந்த கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணார். நெறைய பக்தர்கள் அப்பதான் மேற்கத்திய நாட்டுல இருந்து புதுசா கிருஷ்ணர பத்தி கேட்டு, பிரபுபாதர் மூலமா இந்த கிருஷ்ண பக்திக்கு வர்றாங்க. ஆனா எவ்ளோ பேருக்கு அந்த பிரபுபாதருடைய நேரடி சம்பந்தம், அந்த உடல் சம்பந்தம் கிடைச்சிருக்கும்? ரொம்ப குறைவு தானே! அ அப்படியே இருந்தா கூட எத்தன வருடங்கள் கிடைச்சிருக்கும்? 11 வருஷம் தானே கிடைச்சிருக்கும். ஆனா பிரபுபாதருடைய உபதேசம் வந்து எப்பவுமே இருக்கே! இப்போ பிரபுபாதருடைய தொடர்பு வந்து அவருடைய உபதேசங்கள்ல தான் இருக்கு. அது எப்பவுமே கூட இருக்கும். பிரபுபாதர் இந்த உலகத்த விட்டு மறைஞ்சிட்டார். ஆனா அது அவருடைய அ உடல் நம்மளுடைய கண்ல இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய உபதேசங்கள் எப்பவுமே நமக்கு இருக்கா இல்லையா? அவரோட புத்தகங்கள் மூலமா இருக்கா இல்லையா? எப்பல்லாம் நம்ம பிரபுபாத் புத்தகங்கள படிக்கிறோமோ, அப்பல்லாம் பிரபுபாத் நம்மட்ட பேசுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். ரொம்ப நல்லா தெரியும். யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவத எடுத்து உட்கார்றாங்களோ, அப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு ஆச்சாரியர் பிரபுபாத் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. பிரபுபாத் இந்த உலகத்த விட்டு மறைஞ்ச மாரியே நம்ம நினைக்கவே மாட்டோம். பிரபுபாதர் மறையவே இல்ல. பிரபுபாதர் புத்தகங்கள் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இந்த உலகத்துல இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆச்சாரியோட தொடர்பு வந்து வாணி மூலமா எடுத்துக்கிறோம். உடலுக்கு கிடைக்கிறத விட அவருடைய உபதேசங்கள் மூலமா நம்ம தொடர்பு வைக்கிறது எப்பவுமே நம்மளுடைய தொடர்புல இருக்கிறதுக்கான ஒரு உதவி. அப்போ ஒரு ஆச்சாரியர் இந்த உலகத்த விட்டு மறைந்தா கூட, அவரோட உபதேசங்கள் மூலமா வாழ்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, துரோணாச்சாரியார் மறைந்தா கூட, அவரோட பையன் இன்னும் இருக்கானே! அப்ப இன்னும் துரோணாச்சாரியார் வந்து மறைந்துட்டாருன்னு பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அவமரியாதை பண்ணக்கூடாது துரோணாச்சாரியருக்கு. இப்படி நம்ம அஸ்வத்தாமன வந்து அவமதிக்கிறது மூலமா, அப்படிங்கிற வாதத்த வந்து திரௌபதி வந்து இங்க முன்வைக்கிறாங்க. எஸ். இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 47. மாரோதீத் அஸ்ய ஜனனி கௌதமி பதிதேவதா யதாஹம் ரிதவத்சார்த்தா ரோதிம் யஸ்ரு முகி முகுஹு. எஸ் வாசிங்க மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஹரே கிருஷ்ணா பிரபு பிரபு மொழிபெயர்ப்பு. என் தலைவா, துரோணாச்சாரியரின் மனைவியையும் என்னைப் போல் அழ வைக்காதீர்கள். என் மகன்களின் மரணத்திற்காக நான் துயரப்படுகிறேன். அவளும் நிரந்தரமாக என்னைப் போல் அழ வேண்டாம். பொருளுரை. ஸ்ரீமதி திரௌபதி கருணையுள்ள நல்ல பெண்மணி ஆவாள். துரோணாச்சாரியரின் மனைவியினுடைய தாய்ப்பாசத்தையும் அவளது மரியாதைக்குரிய அந்தஸ்தையும் கருத்தில் கொண்ட திரௌபதி அவளையும் குழந்தையற்ற அதே நிலைக்கு உட்படுத்த விரும்பவில்லை. தேங்க்யூ. திரௌபதி அடுத்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. என் போல அவங்க கஷ்டப்பட வேணாம். எனக்கு தான் இப்ப பசங்க இல்லாம நான் கஷ்டப்படுறேன். இப்ப நீங்க அஸ்வத்தாமன நீங்க கொலை செஞ்சுட்டீங்க, கொன்னுட்டீங்க அப்படின்னா, இப்போ கௌதமி துரோணாச்சாரியோட மனைவி அவங்களும் என்ன போல அழுவாங்களே!
அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலி இருக்கும். நான் கஷ்டப்படக்கூடிய அந்த வலியோ வேதனையும் அவங்களுக்கும் வருமே. அவங்களுக்கு ஏன் நம்ம அதை கொடுக்கணும்? ஒரு எளிமையான ஒரு பெண்ணா இருக்காங்க. அதே போல மரியாதைக்குரிய ஒரு நபராவும் துரோணாசரோட மனைவி இருக்காங்க. இந்த 2ன் காரணமா எதற்கு நம்ம வந்து அ அஸ்வத்தாமன நம்ம வந்து பலி கொடுக்கணும்? எதுக்கு நம்ம அவன வந்து கொல்லணும்? அப்படிங்கிற ஒரு வாதத்த முன்வைக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம். யை கோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யேர் அஜிதாத்மபிஹி தத்குலம் பிரதஹத்யாசு சானுபந்தம் சுசார்பிதம். எஸ். மொழிபெயர்ப்பு. புலனடக்கத்தில் கட்டுப்பாடற்ற அரசாளும் குலத்தினர் பிராமணர் குலத்தினருக்கு தீங்கிழைத்து அவர்களை கோபமூட்டுவார்களானால் அந்த கோபத்தில் அரச குடும்பம் முழுவதையுமே எரிந்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிடும். பொருளுரை. பிராமண பிரிவினரும் அதாவது ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த பிரிவினரும் அத்தகைய மிக உயர்ந்த குடும்பங்களின் அங்கத்தினர்களும் கீழான பிரிவுகளை சேர்ந்தவர்களான அரசாளும் பிரிவினர், வணிகர்கள் மற்றும் உழைப்பாளிகளின் பிரிவினர் ஆகியோரால் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தனர். பிராமண குலம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குலம். இந்த பிராமண குலம் வந்து எந்த அளவு முக்கியம் அப்படிங்கறத திரௌபதி சொல்றாங்க. நம்ம ஒரு சத்திரிய குலத்துல இருந்தா கூட நம்ம பிராமணர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவித்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நெருப்பு இருக்கே அது வந்து நம்மளுடைய குலத்தையுமே அது நாசமாக்கிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரபுபாதும் பொருளில் அதான் சொல்றாரு. பிராமணர்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு. சாஸ்திரத்தையும் பிராமணர்கள் வந்து ஒரு சமுதாயத்துடைய தலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர அப்படின்னு சொல்லி 4 வர்ணங்கள் இருக்கு. கிருஷ்ணர் கீதையில சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விவாகசா அப்படிங்கிறார். இந்த 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் நான் தான் படைக்கிறேங்கிறார். பிராமண குலத்தையும் சரி, சத்திரிய குலமும் சரி, வைசிய குலமும் சரி, சூத்ர குலமும் சரி, எல்லாம் என்கிட்ட தான் வருதுன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். நான் தான் படைத்தேன்னு சொல்றார். பிராமணர்கள் தலைக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சத்திரியர்கள் கைக்கு ஒப்பானவர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வைசியர்கள் வயிற்றுக்கு ஒப்பானவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சூத்ரர்கள் காலுக்கு ஒப்பானவர்கள், கால்ல இருந்து வரக்கூடியவர்கள். பகவானுடைய விராட் ரூபத்துல தலையில இருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், கையில இருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், வைசியர்கள் வயிற்றில இருந்தும், சூத்ரர்கள் கால்ல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ தலை, கையி, காலு, வயிறு அப்படின்னு சொல்லி வேறுபாடுலாம் இருக்கு. கண்டிப்பா ஒரு வேறுபாடு உள்ள ஒரு வர்ணத்தை தான் கிருஷ்ணர் இங்க பேசுறாரு. சமுதாயத்துல வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எல்லா நமக்கு உடல்ல இருந்து தலை, கை, கால் இதெல்லாம் வேணும் தான். நமக்கு வந்து அஹ் தலை முக்கியம் அப்படின்னு சொல்லி காலை வெட்டி போட்டுருவோமா என்ன? இல்லையே. நமக்கு காலும் வேணும் தான் நமக்கு. சரி, கால் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காலா தலையான வரும்போது நமக்கு தலைக்கு தானே அதிகமான பாதுகாப்பு கொடுக்குறோம். நமக்கு வந்து இப்போ ஆஹ் தலை ஏதோ ஒண்ணு நமக்கு நம்மள அட்டாக் பண்ண வருது அப்படின்னா நம்ம கைய வைத்துக் கொண்டு முதல்ல தலையில வச்சிருவோம். அப்படியே நம்ம இப்படி வச்சிருவோம் உடனே. பாதுகாப்பு தலையை கொடுத்துருவோம் உடனே. கையே யதார்த்தமாவே தலைக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே கால் ஓட்டம் கொடுக்குது. இப்போ நமக்கு வந்து தலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதா பாக்குறோம். அது விஞ்ஞான ரீதியா எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை தலையில பிரெயின் இருக்கிறனால அது முக்கியமானதுன்னு சொல்லி பாக்குறோமான்னு தெரியல. இல்ல தலையில இருந்து நமக்கு காது, இல்ல கண்ணு, மூக்கு, நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த வாய் எல்லாமே தலையில தான் அமைஞ்சுக்கிறதையும் பாக்குறோம். இப்ப நிறைய வகையில தலை அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. இப்ப நம்ம எல்லாரையும் ஒண்ணுன்னு சொல்லிடவும் முடியாது. எல்லாருமே சேர்ந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையா இருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் இந்த 4 வர்ணங்கள் இருக்காங்கங்கிற அந்த வேறுபாட சொன்னா கூட, அந்த வேறுபாடு பிறப்பால இல்லன்னு சொல்லிட்டாரு. அதனால நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இப்போ கிருஷ்ணர் இது பிறப்பால தான் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஒருத்தவனுக்கு பிராமணனுடைய குணம் இருந்தா கூட, பிறப்பால அவன் தாழ்ந்த ஜாதியா? அப்ப அவன் வந்து சூத்திரனா தான் கருதணும் அப்படின்னு சொன்னாருன்னாவாது, நம்ம ஏதாவது ஒரு வாதத்தை முன்வைக்கலாம். அப்படி கிருஷ்ணர் சொல்லலையே. நம்ம ஒரு சூத்திர குலத்துல பிறந்திருந்தா கூட, குணத்தால உனக்கு பிராமணனுடைய குணம் இருக்கு அப்படின்னா, நீ பிராமணன் ஆகலாம் தானே கிருஷ்ணர் சொல்றார். அப்ப நமக்கு பிரச்சனை இருக்கவே கூடாது.
ஆனா வேறுபாடு இருக்குங்கிறதே புரிஞ்சுக்கணும். வேறுபாடு இருக்குதான், சமுதாயத்துல வேறுபாடு எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். வேறுபாடு இல்லாம நம்ம வந்து பார்க்கவே முடியாது. இப்ப நீங்க எந்த கம்பெனி எடுத்தாலுமே சரி, எல்லாருக்கும் சமமாவா சம்பளம் குடுக்குறாங்க? இல்ல மிகப்பெரிய ஒரு நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த நீதி கட்சி, அந்த நீதி கட்சிய ரன் பண்றதுக்கும் அவங்களும் ஒரு ஒரு சமூகம் மாரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அ இல்ல அந்த மாரியான ஒரு நீதி கட்சிகள்னு சொல்லக்கூடிய, அத பெருசா பேசக்கூடிய நெறைய அரசியல் கட்சிகள்லாம் இருக்கே. இந்த அரசியல் கட்சிகள்ல நெறைய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங்க நடத்துறதுக்கு, நிர்வாகம் பண்றதுக்கு வர்றாங்க, போறாங்க. இப்ப அந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே சம்பளமா குடுக்குறாங்க? அந்த கட்சி பில்டிங்க வந்து பெருக்குறதுக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு ஒரே சம்பளம் குடுப்பாங்களா? இல்ல அந்த கட்சிய நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜருக்கு ஒரே சம்பளம் குடுப்பாங்களா? இல்ல அந்த மேனேஜரா இருந்தா கூட, அந்த பில்டிங்க்கான மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவரா இருக்காரே, அவர ஒரே மாரி பார்ப்பாங்களா மேனேஜரோட? யாரையும் யாரா ஒரே மாரி பார்க்கிறதே கிடையாது. அது சும்மா சொல்லிக்கலாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாம் சமம், எல்லாம் சமம் அப்படின்னு. ஆனா எல்லாம் சமமே கிடையாது. உண்மையான வாழ்க்கையில பார்க்கும்போது, எல்லாருமே சமம் கிடையாது. ஆன்மீக வாழ்க்கையில மட்டும் தான் அந்த சமம்ங்கிறதே சாத்தியம். ஆன்மீக வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஆத்மான்னு பார்க்கும்போது சமமாயிடுறோம். எல்லாருமே கிருஷ்ணருடைய குழந்தைங்க. கிருஷ்ணர் பிதாமகஸ்து ஜெகதோ. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நான் தான் தந்தைங்கிறார். கிருஷ்ணர் வந்து மனித குலத்த மட்டும் சொல்லல. ஹிந்து ஜனங்கள மட்டும் சொல்லல. அது முஸ்லிமோ, கிறிஸ்துவனோ, இல்ல விலங்கோ, பக்ஷியோ, மீனோ எல்லாருக்குமே நான் தான் தந்தைன்னு சொல்லிட்டார். நமக்கெல்லாம் காமனா ஒரு தந்தை இருக்காரு அப்படின்னா, அப்ப நமக்கு பிரச்சனை இல்ல. ஒரே தளத்துக்கு வந்துட்டோம். ஒரே குடும்பம் ஆயிடுச்சு. நம்ம ஒரே ஃபேமிலில தான் வர்றோம். அப்ப ஆன்மீக வாழ்க்கையில பார்க்கும்போது, நம்ம வந்து ஆத்மாங்கிற தளத்துல பார்க்கும்போது, எல்லாரும் ஒரே தளத்துக்கு வர முடியும். அதனால தான் கிருஷ்ணர் கீதையிலேயே சொல்றாரு, யாரா இருந்தாலும் என்ன? நீ ஒரு பெண்ணா இருந்தா என்ன? ஒரு வைஷ்யனா இருந்தா என்ன? ஒரு சூத்ரனா இருந்தா என்ன? என்ன வந்து அடையலான்னு சொல்லிட்டாரே. கிருஷ்ணர் எங்க பிராமணனா மட்டும் தான் என்ன வந்து அடைய முடியும்னு சொன்னாரா என்ன? இல்ல சத்திரியர்கள் தான் வர முடியும்னு சொன்னாரா என்ன? இப்படிலாம் எதுவுமே சொல்லலையே. கிருஷ்ணர் யார் வேணாலும் சரி என்ன வந்து அடையலான்னு சொன்னாரா இல்லையா? சாஸ்திரம் முழுக்க அப்படித்தானே பார்க்கிறோம். எவ்ளோ பேரு ஒரு கீழ் ஜாதியில இருந்தா கூட, கிருஷ்ணர் அவங்களுக்காக எவ்ளோ உயர்ந்த வைபவமான செயல்கள்லாம் ஈடுபட்டாருன்னு. இப்போ உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போனீங்க அப்டின்னா, கிருஷ்ணர் வந்து கனகதாசர். அவர் வந்து ஒரு கீழ் ஜாதிங்கிறனால அவர ஒரு பின்புறத்துல வைத்திருக்காங்க. ஆனா பகவான் அவருக்காகவே பின்ன திரும்பி இருக்காருன்னு தானே நம்ம பார்க்கிறோம். பகவானே பின்ன திரும்பி இருக்கார். அப்படி பின்ன திரும்பின பகவானை போய் தான் நம்ம இப்பவும் உடுப்பி கோயில்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எல்லா இடத்துலயுமே பகவான் வந்து பக்திய தான் பார்க்கிறார். மேல கீழன்னு பார்க்கிறது கிடையாது. ஆனா அதுக்காக ஒரு பிராமணர், சத்திரியர்னா நம்ம வந்து அவங்கள வந்து உயர் ஜாதி, அவங்கலாம் கர்வத்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடவும் கூடாது. யத் யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத் தத் ஏவேதரோ ஜனஹ. ஒருத்தர் உயர்ந்த ஒரு ஜாதியில இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்க உயர்ந்த பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப தலைக்கு இவ்வளவு பாதுகாப்பு குடுக்கணும்னா, அப்ப தலைக்கு நெறைய பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். அது சரியான ஒரு நமக்கு கவனமான செயல். இப்ப நம்ம தமிழ்லயே தலைன்னு சொல்லும்போது, அது வந்து ஒரு டிபார்ட்மெண்டோட தலைவர். தலைவர்ங்கிற வார்த்தை எப்படி வருது? அவர் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கனால தானே அவருக்கு தலைவர்ன்னு நம்ம சொல்றோம். அவர் எல்லாரையும் செம்மையா வழிநடத்தி கொண்டு போறனால தானே அவர நம்ம ஒரு தலைவராவே வைத்திருக்கோம். அதே போல தான். பிராமணனோ, சத்திரியர்களோ அவங்க வந்து அவங்களோட குணத்தின் மூலமா சிறந்த குணத்த வெளிப்பாடு செஞ்சு, கீழ்நிலையில ஒருத்தவங்க இருந்தா கூட, அவங்களையும் உயர்நிலைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு காரியத்துல ஈடுபடணும். அதுதான் உண்மையான ஒரு பிராமணன், சத்திரியன்னு. சாஸ்திரத்துல பிராமணர்களுக்கு குணத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, அவங்கலாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்க. அதனால பிராமணர்கள ஒரு உயர்ந்த இடத்துல வைத்துக்கொண்டு, பிராமணர்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல், அதுவும் ஒரு சாதாரண ஒரு செயல் கிடையாதே. எல்லாரும் கிருஷ்ணர் அடையலாம். அதுல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு ஒரு நிறுவனம், ஒரு நீதி கட்சியோ, இல்ல ஒரு அரசியலமைப்போ இருந்தா கூட, எல்லாருமே ஒவ்வொரு வேலை செய்றாங்கன்னா கூட, ஸ்டில் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி ரொம்ப முக்கியம் தானே! நமக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு செயல செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் ரொம்ப முக்கியமா இல்லையா? இப்போ என்னதான் ஒரு அரசியல் தலைவர்கள் நம்ம வந்து எல்லாம் சமம்னு பேசினா கூட, அரசியல் தலைவரா இருக்கார். அவர் வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கார், இல்ல பிரதமரா இருக்காருங்கிற பட்சத்துல, அவருக்கு குடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியும், ஒரு சாதாரண பிரஜைக்கு குடுக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஒண்ணாயிடுதா என்ன?
சாதாரண பிரஜைக்கு ஒரு செக்யூரிட்டியும் கிடையாதுங்க. அவர் பின்னாடி யாராவது வருவாங்களா என்ன பாதுகாக்கிறதுக்கு? யாரும் வரமாட்டாங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் போனாருன்னா, எத்தன காரு முன்ன போகுது, எத்தன காரு பின்ன வருது, அவருக்கு சுத்தி எத்தன போலீஸ் இருக்காங்க, எவ்வளவு பாதுகாப்பு குடுக்குறாங்க. ஏன்? ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய ஒரு செயல் வந்து ஒரு நாட்டையே ஆ பாதிக்கக்கூடியது, இல்ல ஒரு நாட்டையே ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கு. அப்ப அவருடைய ஒரு செயல் முக்கியமா இருக்கு. அப்ப அவர் குடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சமுதாயத்துக்கு தேவையா இருக்கு. இப்ப நீங்க இந்த மாரி ஒரு பிரதமருக்கும், முதலமைச்சருக்கும் ஏன் பாதுகாப்பு குடுக்கணும்? குடுக்காதீங்கன்னு நாங்க சொல்ல வரல. அது சரின்னு தான் நாங்களும் சொல்றோம். அது தேவை. அவங்க மிகப்பெரிய நபர்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்குறது அவசியமா இருக்கு. அவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து கார்ல கொண்டு போணும். அவங்க அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா, நம்ம நேரத்த விட அவங்களோட நேரம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால அவங்களுக்காக எல்லாரும் காத்திருந்து வழி குடுத்துறணும். அவங்க போணும் அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கிறோம். நம்ம ஒண்ணும் அத ஏத்துக்கிட மாட்டோம்னு சொல்றது இல்ல. இப்போ ஒரு நாட்டுல முதலமைச்சர், பிரதமர் ரோட தாண்டி போறாரு அப்படின்னா, டிராபிக் போட்டுருவாங்க. நெறைய பேர் நிப்பாட்டுவாங்க. எஸ் நம்மளோட நேரத்த விட ஒரு நாட்டுடைய தலைவரோட நேரம் வந்து முக்கியம் தான். அஃப்கோர்ஸ் இந்த காலத்துல கூடிய முதலமைச்சரோ, இல்ல நாட்டோட தலைவரோ, ஆன்மீக முன்னேற்றத்துக்கான ஒரு செயல செய்யாதனால, எந்த வகையிலும் ஆன்மீக செயல்ல ஈடுபடக்கூடிய ஒரு சன்னியாசிகளோ, இல்ல பிரச்சாரம் செய்றவங்களுடைய நேரம் தான் அதிக முக்கியம். இப்ப யாரு பிரச்சாரத்துக்காக வண்டியில போறாங்களோ, ஒரு சன்னியாசி பயணம் செய்றாரு அப்படின்னா, சன்னியாசிக்கு எல்லாருமே வழிவிடணும். ஒரு நாட்டோட தலைவரா இருந்தா கூட, அவர் ஒரு வண்டிய நிப்பாட்டிட்டு சன்னியாசிக்கு நேரத்த தான் முக்கியமா குடுக்கணும். ஏன்னா, ஒரு அவ்யக்த காலத்துவம். ஒரு சன்னியாசியோ, பிரச்சாரம் செய்யக்கூடியவரோ, அவருடைய நேரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அவருக்கு எல்லாரும் வழிவிடணும். அவர யாரும் நிப்பாட்டக்கூடாது. அவரோட நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டோட ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளரா இருந்தா கூட, ஒரு சன்னியாசி அப்டின்னா, அவரு வெயிட் பண்ணி, அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைய செலுத்தணும். அவருக்காக இவர் இருந்து வழிவிடணும். அதுதான் ஒரு சரியும் கூட. எனிவே இப்ப சமுதாயத்துல முக்கியமான நபர்கள் அப்டின்னா, அப்ப அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் நம்ம செய்யத்தான் நம்ம வந்து செய்யணும். இப்போ பிராமணர்கள் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்றாங்க அவங்க. இந்த வேத ஞானத்த குடுத்து மக்கள் வந்து சரியான பாதைக்கு கொண்டு வர்றாங்க அப்டின்னா, அப்போ அவங்களுடைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்த நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அவங்க தலைவர்களா இருக்கிறனால, அவங்களுக்கு வந்து நம்ம முக்கியமான தொண்டு நம்ம செய்யத்தான் செய்யணும். அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய மரியாதைய செலுத்தணும். அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அ என்ன சொல்லலாம், தர்ம காரியங்கள்லாம் இருக்கு. தான தர்மங்கள்லாம் அவங்களுக்கு செய்யணும். அவங்கள நல்லா பாதுகாப்பு குடுக்கணும். அதனால தான் நம்ம கிருஷ்ணர பத்தியான ஒரு புகழாரம்னு சொல்லி வரும்போது, நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண்ய ஹிதாய ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணர் வந்து நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்சனா கிருஷ்ணர் வந்து பிராமண கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராம். பிராமண கலாச்சாரத்த பாதுகாக்கிறவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் பசு கலாச்சாரத்த பாதுகாக்கிறார். அதே போல பிராமண கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறார். பிராமண கலாச்சாரம் அழிந்து போச்சு அப்படின்னா, அப்ப வேத கலாச்சாரம் அழிந்து போச்சுன்னு அர்த்தம். இப்ப பிராமணர்கள் வந்து அவங்களோட முக்கியமான நோக்கமே படன் பாட்டன் யஜன்யாதன் தான படிக்கிறகா. வேதத்த படிக்கிறது, வேதத்த சொல்லிக் கொடுக்கிறது தான் பிராமணர்களுடைய முக்கியமான ஒரு வேலையே. இப்போ பிராமணர்கள் போயிட்டாங்கன்னா, வேதத்த படிக்கிறதுக்கே யாருமே இல்லையே! வேதத்த படிச்சா தானே இன்னொருத்தவங்க யாராவது சொல்லிக் குடுப்பாங்க. இப்போ உண்மையான பிராமணர்களுக்கு கிருஷ்ணரே பாதுகாப்பு குடுக்கிறார். அந்த உண்மையான பிராமண கலாச்சாரத்த கிருஷ்ணரே பரப்புறார். அப்படிப்பட்ட ஒரு பிராமணனுடைய குலத்துல இருந்து பிறந்திருக்கானே அஸ்வத்தாமன், நம்ம சாதாரணமா பார்த்துடக் கூடாது. வைசியர்கள், சத்திரியர்கள், இல்ல சூத்ரர்கள் இவங்க எல்லாருமே மரியாதை செலுத்தணுமே அந்த பிராமணர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிராமணோட பையனை இப்படி நீங்க தரதரன்னு இப்படி கட்டி போட்டு இப்படி கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க திரௌபதி. இப்ப அடுத்த ஸ்லோகம். சூத்த உவாச்ச தர்மம் நியாயம் ச கருணம் निर्व्यलीकं समं महत् राजा धर्मसुतो राज्ञा प्रत्यनन्दद्वचो द्विजाः. பிரபு படிக்கலாம் பிரபு. எஸ் படிங்க. ஓகே பிரபு. சூத கோஸ்வாமி கூறினார், பிராமணர்களே, மத கொள்கைகளுக்கு இசைத்தவையும் நியாயமென நிரூபிக்கப்பட்டவையும் பெருமை மிக்கவையும் கருணை மற்றும் சமத்துவம் நிறைந்தவையும்
மற்றும் வஞ்சகம் இல்லாதவையுமான அரசின் கூற்றுகளை யுதிஷ்ட மகாராஜன் முழுமையாக ஆதரித்தார். பொருளுரை: தர்மராஜன் அல்லது யமராஜனின் மகனான யுதிஷ்ட மகாராஜன் அரசியான திரௌபதியின் வார்த்தைகளை முழுமையாக ஆதரித்தார். எனவே அஸ்வத்தாமனை விடுதலை செய்யும்படி அர்ஜுனனை அவர் கேட்டுக்கொண்டார். கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அவமானப்படுத்துவதை ஒருவர் பொறுத்து கொள்ள கூடாது. அர்ஜுனன் போர்க்கலையை துரோணாச்சாரியிடமிருந்து கற்றறிந்தார். எனவே அர்ஜுனனும் அவரது குடும்பமும் துரோணனின் குடும்பத்திற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். அத்தகைய ஒரு கௌரவமான குடும்பத்திற்கு நன்றி கடனை செலுத்தவில்லை என்றால் அது நீதி சாஸ்திரப்படி சிறிதும் நியாயமானதாக இருக்காது. மிக சிறந்த ஆத்மாவான துரோணாச்சாரியரின் மனைவி அவரது உடலில் மறுபாதி ஆவாள். எனவே அவளை இரக்கத்துடன் நடத்த வேண்டும் என்பதுடன் அவளது மகனின் மரணத்தினால் அவளை துயரத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. எனவே இரக்கமாகும் திரௌபதியின் அத்தகைய கூற்றுகள் வஞ்சகமற்றவை ஆகும். ஏனெனில் முழு அறிவுடன் செயற்பட வேண்டும். திரௌபதி தனது சொந்த அனுபவத்திலிருந்து பேசியதால் அவளது பேச்சில் சமத்துவ உணர்வும் இருந்தது. ஒரு மலட்டு பெண்ணால் தாயின் புத்திர சோகத்தை புரிந்து கொள்ள முடியாது. திரௌபதி ஒரு தாயாக இருந்தாள். எனவே கிருபிக்கு விளையக்கூடிய துன்பத்தின் ஆழத்தை பற்றி அவள் போட்ட கணக்கு மிகவும் சரியானதாகும். மேலும் அவள் கௌரவமான ஒரு குடும்பத்திற்கு தகுந்த மரியாதையை காட்ட விரும்பினாள் என்பதால் அவளது பேச்சு புகழுக்குரியதாகும். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. யுதிஷ்ட மகாராஜ் பாண்டவர்கள் மூத்தவர் அவர் தான். தர்மராஜ் அவர் தர்மராஜுடைய பையன். அவர் தர்மத்தை எல்லாம் நல்லா தெரிந்து கொண்டவர். அவர் முழுமையா ஆதரிக்கிறார். திரௌபதி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் சரி, அதெல்லாமே தர்மத்தின் அடிப்படையில தான் இருக்கு. அது சரியானது, புகழானது, எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாம முழுமையான கருணையோட சமத்துவத்தோட பேசியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. இதன் காரணமா வைத்துக்கொண்டு அஸ்வத்தாமனை நம்ம விடுவிக்கணும். அஸ்வத்தாமன் தவறு செஞ்சிருக்கான். ஆனா அவன் துரோணாச்சாரிய பையன். துரோணாச்சாரியர் மரியாதைக்குரியவர். நமக்கு வேத ஞானத்தை குறிப்பா மிலிட்ரி ஆர்ட் தனுர்வேதத்தை சொல்லி கொடுத்திருக்கார். நம்ம அவர் கடன் பட்டிருக்கோம். அதுவும் இல்லாம துரோணாச்சாரியுடைய மனைவியான கிருபி இல்ல கௌதமி அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. எப்பவுமே கணவர் அப்படின்னா கணவர் மனைவி பாதி பாதின்னு சொல்லுவாங்க. கணவர் பாதி மனைவி பாதி அப்படிங்கிற பட்சத்துல துரோணாச்சாரியர் இந்த உலகத்துல இல்லைன்னா கூட இன்னும் அவங்க மனைவியான கிருபி உயிரோட இருக்கிறனால, அவங்களுடைய பாதி உடலா இருக்கிறனால நம்ம இப்படி ஒரு அவமரியாதையான ஒரு செயலை நம்ம செஞ்சிடக்கூடாது. நீதிநெறி கோட்பாடுகளை நம்ம பார்க்கணும். சோ அவங்க கருணையோட நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் முன்வைக்கிறாங்க. என்னெல்லாம் திரௌபதி சொன்னாங்களோ அதெல்லாம் சரி 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 சரின்னு பாண்டவர்ல மூத்தவரான தர்மராஜனும் சொல்ற. எஸ்பெஷலி இந்த இடத்துல திரௌபதி அவங்க ஒரு பெண்ணா இருக்காங்க. அப்படி பெண்ணா இருந்தா கூட அவங்க ஒரு குழந்தையுள்ள ஒரு பெண். அவங்க ஒரு குழந்தை இல்லாதவங்க எதுவும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு குழந்தை உள்ள ஒரு பெண். என்னோட குழந்தைக்கு என்ன நேர்ந்ததோ அதே இதுதான் இப்ப கிருபிக்கு நடக்க போகுது. ஒரு என்னுடைய பசங்க இறந்து போய் நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போலதானே இப்ப கிருபியும் கஷ்டப்படுவாங்க. அஸ்வத்தாமன் இறந்துட்டானா அதனால அது அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை நம்ம எப்படி கொடுக்கலாம்? அது எஸ்பெஷலி நம்ம மரியாதைக்குரிய நம்மளுடைய துரோணாச்சாரியுடைய குடும்பத்துக்கு நம்ம அதை எப்படி நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கிற வாதத்தை அவங்களும் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் முழுமையா ஆதரிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகம். நகுல சகதேவச்ச யுயுதானோ தனஞ்சய பகவான் தேவகி புத்ரோ ஏ சான்யேயஸ்ச யோஷிதா. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நகுலன் மற்றும் சகாதேவன் ராஜனின் இளைய சகோதரர்கள். மேலும் சாத்தியகி, அர்ஜுனன், தேவகி புத்திரரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பெண்கள் மற்றும் பிறர் ஆகிய அனைவரும் ஏகமனதாக அரசரின் கருத்தை ஆதரித்தனர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இதோட இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்த்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.
श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. சில கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे. ஓகே, சந்தோஷம். அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. Thank ஹரே you, Prabhu. கிருஷ்ணா கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சன் பிரபுஜி, நம்ம எப்போதும் மேல ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்துருக்கக்கூடிய மாதாஜி அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும், பிரபுஜி அவங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவான் கிருஷ்ணரி அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்த எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நம்ம பகவான் இடத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். கூடவே நம்ம இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பக்தி நிலை உயர்ந்த நிலையோட இன்னும் அடுத்த ஒரு முன்னேற்றமான பாதைக்கு நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி நாம மத்தவங்களுக்கு பக்தியில எந்தவித தடங்களும் இல்லாமல் இருக்கணும். அந்த ஒரு பக்குவத்தையும் நேரத்தையும் பகவான் நமக்காக கொடுக்கணும். எப்போதும் போல நம்ம பிரபு சொல்ற மாதிரி நம்ம பாகவத விநியோகம் நாம மத்தவங்களுக்கு விநியோகம் பண்ணணும், மத்தவங்களை விநியோகம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நாம பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பிரார்த்தனைய பகவானுடைய திருப்பாதத்தை நம்ம மனசுல நிலைநிறுத்தி ஒரு 3 times ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்றதுக்கு முன்னாடி வாஞ்சா கல்பதம் பேச சொல்லிட்டு சொல்லலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. Thank you, Mataji. Sal Mataji, Prabhu. Hare Krishna. Hare Bol. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna.